Hi students, this video helps you to learn the lesson question tag. வாங்க டைரெக்டாக நம்ம வந்து டாபிக்கு போயிடலாம். Question tag is a small question added to a statement at the end. It is generally used when we want the listener to confirm what we have said. டெஃபினேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். Question tag is a small question. Question tag ஒரு small question, ஒரு சின்ன கொஸ்டின் added to a statement at the end. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சென்டென்ஸ் தான். ஒரு சென்டென்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய எண்டில் கேட்கக்கூடிய ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு வென் வி வாண்ட் த லிசனர் டு கன்ஃபார்ம் வாட் வி ஹாவ் செட். ஸோ ஒய் வி யூஸ்டு கொஸ்டின் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு கன்ஃபார்ம் வாட் வி ஹாவ் செட். நம்ம என்ன சொன்னோமோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கையே கேட்குறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சென்டென்ஸு, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இட் இஸ் எ சென்டென்ஸ். இது வந்து ஒரு சென்டென்ஸு. கடைசியாக நம்ம கேட்கும்போது எப்பயுமே நம்ம இப்படி தான் கேட்போம். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? அடிஷ்னலாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டையும் நம்ம வைக்கிறோம். அந்த தெரியாதா அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க கொஸ்டின் டேக். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஸோ உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அட் த எண்டில் வந்து நம்ம என்ன கேட்குறோம்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வி ஆடட் எ கொஸ்டின் டேக். அந்த வேர்டு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் டேக்குனா என்ன அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருப்போம். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஸோ நல்லா பாருங்கள். நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்போம். நீ சாப்பிட்டியா, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பின்னாடி இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா வி வாண்ட் டு கன்ஃபார்ம் தட் ஹீ ஈட் ஆர் நாட். அவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம அட் த எண்டில் ஒரு சின்ன கொஸ்டினை கேட்குறோம். அந்த சின்ன கொஸ்டினுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் டேக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சென்டென்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்னாலும் சென்டென்ஸ்னாலும் ஒன்று தான். ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு த கொஸ்டின் டேக் வில் பி நெகட்டிவ் டேக். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு த கொஸ்டின் டேக் இஸ் பாசிட்டிவ். சென்டென்ஸு வந்து அஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். சென்டென்ஸு வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா டேக் வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், கொஸ்டின் டேக்குடைய ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன படிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். பி ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, ஹாவ் ஃபார்ம் வெர்பு. நமக்கு பி ஃபார்ம் வெர்புனாலே தெரியும். ஆமி, இஸ், ஆறு, வாசு, வேறு அப்படின்ட்டு. டூ ஃபார்ம் வெர்புனாலும் நமக்கு தெரியும். டூ, டஸ்ஸு, டிட்டு. ஹாவ் ஃபார்ம் வெர்ப்ஸு ஹாவ், ஹேஸு, ஹேடு. இது இந்த ஃபார்ம் ஆஃப் வெர்பையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி யூஸ் அப்பாஸ்ட்ரஃபி இன் கொஸ்டின் டேக். கண்டிப்பாக கொஸ்டின் டேக்கில் வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபியை வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். டு நாட் அப்படின்றதுனா எப்படி யூஸ் பண்ணணும்? டோன்ட் அப்படின்ட்டு. டஸ் நாட் அப்படின்னு இருந்ததுன்னா டசன்ட்டு. டிட் நாட் அப்படின்னு இருந்ததுன்னா டிடின்ட்டு. ஆம் நாட் ஆர் நாட். ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் நாட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆம் நாட்டுக்கு வந்து ஆமெண்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ன்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆம் நாட்டுக்கும் சரி ஆர் நாட்டுக்கும் சரி. இஸ் நாட் வந்ததுன்னா இசன்ட்டு. வாஸ் நாட்டு வாசன்ட்டு. வில் நாட்டு ஓன்ட்டு. ஷல் நாட்டு ஷல்லன்ட்டு. கெனாட்டு கான்ட்டு. மே நாட்டு மேயன்ட்டு. வேர் நாட்டு வேரன்ட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அஃபாஸ்ட்ரஃபியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரூல்ஸ். என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இந்த கொஸ்டின் டேக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்ப்பா, தெரிஞ்சுக்க போகிறோம். ரூல் நம்பர் 1 பாருங்கள். இன் கொஸ்டின் டேக் பர்சனல் ப்ரொனவுன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஹி, ஷி, இட்டு, தே. பர்சனல் ப்ரொனவுன்லே 7 ப்ரொனவுன் தான். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே. அந்த பர்சனல் ப்ரொனவுன் ஹேஸ் டு கம் அஸ் சப்ஜெக்ட். ப்ராப்பர் நவுன் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் கொஸ்டின் டேக். ஃபஸ்ட்டு ரூலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வி ஷுட் யூஸ் ப்ரொனவுன் ஒன்லி ஆஸ் எ சப்ஜெக்ட் இன் கொஸ்டின் டேக், நாட் த ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. எனி நேம்ஸ் கேன் பி ஆக்டட் ஆஸ் எ சப்ஜெக்ட், ப்ராப்பர் நவுனு. ஸோ வி cannot யூஸ் எ ப்ராப்பர் நவுன். ஒன்லி வி யூஸ்
ப்ரொனவுன், பர்சனல் ப்ரொனவுன் ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிஸ்டர் கோகுல் இஸ் எ நைஸ் மேன். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு பாருங்கள் ஈஸு. அதனால் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இசன்ட்டு, மிஸ்டர் கோகுல் அப்படிங்கிறது மேலு. ஸோ வி யூஸ் ஹீ, இசன்ட் ஹீ. த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு பாருங்கள் 6. ஸோ சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஆரண்ட்டு. புக்ஸ் அப்படிங்கிறது திங்ஸு ப்ளூரலு. ஸோ வி யூஸ் தே. செகண்ட் ரூல் பாருங்கள். ஒன்லி ஆக்சிலரிஸ் ஆர் டு பி யூஸ்டு இன் கொஸ்டின் டேக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ரூலில் பார்த்தோம் ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி பர்சனல் ப்ரொனவுன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆஸ் எ சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். செகண்டு அந்த வர்பு நம்ம என்ன வர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஒன்லி ஆக்சிலரிஸ் ஆர் டு பி யூஸ்டு இன் கொஸ்டின் டேக். ஆக்சிலரி வர்பு மட்டும்தான் கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணணும். தெர் ஆர் 24 ஆக்சிலரி வர்பு ஏன் இங்கிலீஷில் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், தெரிஞ்சு வச்சுப்போம். தேர்டு ரூல் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் பி ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்பு வில் ஹாவ் த சேம் பி ஃபார்ம் வர்பு இன் இட்ஸ் எ கொஸ்டின் டேக். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எனி பி ஃபார்ம் வர்பு இருந்தது அப்படின்னா அதே சேம் பி ஃபார்ம் வர்பு தான் கொஸ்டின் டேக்லேயும் வந்து என்ன பண்ணோம் வரும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, ஷீ இஸ் எ ஃபுல். அப்போ ஈஸ் பி ஃபார்ம் வர்பு, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இசன்ட்டு ஷீ, இசன்ட் ஷீ, இதுதான் கொஸ்டின் டேக்கு. ஃபோர்த் ரூல் பாருங்கள். Statements with main verbs alone will have the question tag with its do form of verb. Sometimes வந்து ஆக்சிலரி வெர்பு வராமல் மெயின் வெர்பு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த மெயின் வெர்ப்லேருந்து நம்ம ஆக்சிலரி வெர்பு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பே இல்லை, ப்ரொனவுன் மட்டும்தான் இருக்குது. இதுலேருந்து ஆக்சிலரி வெர்பை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுலேருந்து டஸ்ஸு போட்டு பிரிக்கணும். டஸ்ஸு ப்ளஸ் ஸ்பீக்ஸு. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டஸ்ஸு, டசன்ட்டு, ஹீ அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஆம் கம்ஸ் ஆஸ் எ வெர்ப் இன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு த கொஸ்டின் டேக் இஸ் ஆரண்ட். பாருங்கள், ஐ ஆம் அன் இன்ஜினியர். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆரண்ட் ஐ. ஆமுன்னு வந்து பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா அது வந்து என்னவாக தான் மாறும், ஆரண்ட்டு அப்படின்னு தான் மாறும். அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த வர்ப் ஆம் கம்ஸ் இன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் த கொஸ்டின் டேக் இஸ் ஆமை. ஸோ இந்த ஆம் வந்து நெகட்டிவாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது ஆமுன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்து அதில் ஆம் இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் டேக் வந்து என்னவாக மாறும், ஆம் நாட்டுன்னு மாறும். ஆம் நாட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஆரண்ட்டு அதை தான் யூஸ் பண்ணணும். அடுத்து சொல்கிறாங்க. இஃப் ஹாவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ப் கம்ஸ் இன் எ ஸ்டேட்மெண்ட் டு ப்ரொடியூஸ் த மீனிங் ஆஃப் பொசிஷன் த கொஸ்டின் டேக் கம்ஸ் வித் ஹாவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ப். இப்போ சம்டைம்ஸ் சென்டென்ஸில் ஹாவ் ஃபார்ம் வர்ப் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் எந்த மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னா பொசிஷன், அந்த மீனிங்கில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாவ் ஃபார்மை வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் எ கார், ஹேவன்ட் ஐ. ஷி ஹாஸ் எ ஸ்கூட்டி, ஹசன்ட் ஷி. நல்லா நோட் பண்ணுங்கள். பட் இட் டசன்ட் கிவ் த மீனிங் ஆஃப் பொசிஷன். த கொஸ்டின் டேக் கம்ஸ் வித் டூ, டஸ், டிட். நல்லா சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஹாவ் ஃபார்ம் வர்போடைய மீனிங் வந்து பொசஷன்னா நம்மளுடைய நம்ம வச்சுருக்கிறது, நம்மளுடைய ஓன், அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாவை ஆர் ஹேஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அந்த மீனிங் கொடுக்காமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ போட்டு பிரிக்கணும், ஆர் டஸ்ஸு போட்டு பிரிக்கணும். அதான் கொடுக்குறாங்க. ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. இந்த இடத்துல ஹாவ் அப்படிங்கிறது பொசிஷனை மீனிங் பண்ணலை. ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. இந்த ஹாவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து என்ன வர்பாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் வர்பாக வந்திருக்கு. ஸோ அதை டூ போட்டு பிரிக்கணும். டூ ப்ளஸ் ஹாவ் தான். அப்போ டோன்ட்டு ஐ அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. டோன்ட் ஐ. வி ஹேட் அன் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே. ஸோ ஹேடப் வந்து எப்படி போட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா டிட்டு ப்ளஸ் ஹாவ் அப்படின்னு பிரிக்கிறோம். டிட்டு ப்ளஸ் ஹாவ் ஈக்குவல் டு ஹேட். ஸோ அதனால தான் டிடின்ட்டு வி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ரூல் நம்பர் 7 பாருங்கள். சிங்குலர் சப்ஜெக்ட். someone, somebody, everyone, everybody, anyone, no one, neither, nobody comes in a sentence. The question tag takes plural subject.
ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது கொஸ்டின் டேக்குக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த வேர்டுக்கு பதிலாக என்னத்தை யூஸ் பண்ணணும், தே அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், சம்மொன்னு, சம்படி, எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எனி ஒன், நோ ஒன், நெய்தர் அண்டு நோபடி. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட கொஸ்டின் டேக்கில் இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாக மாறும். எவ்ரிபடி கம் டு கிளாஸ், ஸோ டோன்ட் தே. நோபடி ஓட்டட் அகைன்ஸ்ட் ஹிம், டிட் தே. ஸோ எவ்ரிபடி ஆர் நோபடின்னு வந்துன்னா அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சுது அப்படின்னா அது கொஸ்டின் டேக் வந்து அதுக்கு வந்து எப்படி எழுதுவோம், தே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். தேர் கம்ஸ் as a subject of a statement, the question tag will also get the same subject. If the sentence begins with there, sometimes sentence வந்து எதில் பிகின் ஆகும், தேரில் பிகின் ஆச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் டேக்கும் வந்து எதில் தான் இருக்கும், தேரில் தான் இருக்கும். there is lot of people at theatre, isn't there? நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் கேசஸ். சில சென்டென்ஸ் பிகின்ஸ் வித்து லெட்டில் ஆரம்பிக்கும். லெட்ஸ் கோ, லெட்டஸ் கோ எ மூவி. இந்த மாதிரி சில சென்டென்ஸ் வந்து எதில் ஆரம்பிக்கும், லெட்டில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி லெட்டில் ஆரம்பிச்சுது அப்படின்னா அதோட கொஸ்டின் டேக் வந்து நம்ம என்ன தான் ரைட் பண்ணோம், ஷல் பி அப்படின்னு தான் ரைட் பண்ணணும். இது வந்து கிராமரு. ஸோ இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. லெட்ஸு அப்படின்னு ஆரம்பித்தாலே ஷல் வி அப்படின்னு தான் கொஸ்டின் டேக் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், சிம்பிள் ரெக்வஸ்ட்டு சென்டென்ஸ். சில சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ரெக்வஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணணும், வில் யூ அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட்டு. நம்ம கேட்போம்ல, ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் டு ட்ரிங்க் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம வந்து என்னத்தை யூஸ் பண்ணணும், வில் யூ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சில சென்டென்ஸு வார்னிங்கு, ரிமைண்டரு, விஷஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ், won't youன்னு யூஸ் பண்ணணும். இஃப் த சென்டென்ஸ் இஸ் நெகட்டிவ், will you அப்படின்னு யூஸ் பண்ணணும். The word only comes in a sentence means use positive, negative. Only, the word only comes in a sentence means use positive, negative. Some of plus noun, none of plus noun அப்படின்னு வந்து tag will according to the noun. ஸோ இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேசஸ். கோகுல் இஸ் ஏ நைஸ் மேன், isn't he? பாருங்கள், கோகுல் இஸ் ஏ நைஸ் மேன், isn't he? ப்ராப்பர் நவுனு கோகுல், பர்சனல் ப்ரொனவுனு அதுக்கு he. ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஆக்சிலரி verb ஈஸு, சென்டென்ஸ் பாசிட்டிவ் இருக்கிறதுனால நெசசரி isn't he. She is a brilliant girl, isn't she? Everybody comes to class, don't they? There is lot of people, isn't there? I have a car, haven't I? We had an examination yesterday, didn't we? He speaks English, doesn't he? I am an engineer, aren't I? I am not a doctor, am I? You are distributing me often, you are disturbing me often, won't you? Don't forget to bring the amount, will you? Buy a bag, will you? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டேக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.